திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட மாடல் அரசினுடைய பயணம் தொடரும் என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். திராவிட மாடல் அரசின் பயணம் தொடரும் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் தலையெடுக்காமல் தடுக்கும் அரணாக இருப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கும் அவர், தமது உறுதியை சிறு சிறு சலசலப்புகளால் குலைத்துவிட முடியுமா என பேரவையில் எதிர்க்கட்சியினர் முயற்சித்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்ததை பூதாகரமாக காட்ட எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாகவும், தகுதியுள்ள மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கும் அறிவிப்பை சட்டமன்றத்தில் வெளியிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரப்பூர்வமான பதிலை பேரவையில் தெரிவித்தேன் என்று குறிப்பிட்டிருக்கும் அவர், சட்டமன்றம் என்பது ஆரோக்கியமான விவாதங்களை முன்வைக்கும் இடமாகவே இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லை, சந்திக்காத சவால்கள் கிடையாது, சாதிக்காத திட்டங்கள் கிடையாது என்று குறிப்பிட்டிருக்கும் அவர், திமுக என்பது தமிழ்நாட்டின் நலனை மட்டுமின்றி இந்தியாவின் ஜனநாயகத்தையும் காக்கின்ற இயக்கமோ என்றும் கூறியிருக்கிறார். தேசபக்தி என்பது தேர்தல் அரசியல் முழக்கமல்ல என்று குறிப்பிட்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மாநில உரிமைகளுடனான கூட்டுறவு கூட்டாட்சி மிக்க இந்தியா என்பதே உண்மையான தேசபக்தி என்றும் கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பாஜக ஆட்சிக்கு வந்துள்ள மாநிலங்களும் பின்பற்றுகின்றன என்று கூறியிருக்கும் அவர், தகுதியுள்ள மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கும் அறிவிப்பை சட்டமன்றத்தில் வெளியிட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்ததற்கான முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.